ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். முதல் முறையாக நீங்கள் சிவன் நாட் கூட போட போகிறீங்கன்னா முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய டிப்ஸை தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ஒரு டிப்ஸ் வீடியோ. சிவன் நாட் கூட போடுறதுக்கு கட் பண்ண ஒயர்ஸை நம்ம ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா? இந்த மாதிரி ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லா ஒயரும் ஜோடி ஜோடியாக இருக்கான்ட்டு ஒரு முறை கண்டிப்பாக செக் பண்ணணும். சப்போஸ் ஏதாவது ஒரு ஒயர் தனியாக இருந்துச்சுனாக்கா சிவன் நாட் போடுறதுக்கு பதில் நீங்கள் பாக்ஸ் நாட்டோ இல்லை பாக்ஸ் நாட் போடுறதுக்கு பதில் சிவன் நாட்டோ போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி போட்டிருந்தீங்கன்னா இதை பிரிச்சுட்டு சரி செஞ்சுக்கோங்க. ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னா, இந்த ஃபஸ்ட்டு வரிசை போட்டு முடிச்சதுக்கப்புறம் ரெண்டாவது வரிசை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? அப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு நாட்டு சிவன் நாட் போடுறதா இல்லை பாக்ஸ் நாட் போடுறதா அப்படின்ற டவுட் வந்துட்டு கண்டிப்பாக பிகினிங் ஸ்டேஜில் எல்லாருக்கும் இருந்திருக்கும். நீங்கள் ஆல்ரெடி ஒயர் கூட போட்டிருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சிவன் நாட் கூட போடும்போது உங்களுக்கும் அந்த டவுட் கண்டிப்பாக இருந்திருக்கும் இல்லையா? இந்த மாதிரி டவுட்டே இல்லாமல் சிவன் நாட் பேஸ்கெட் போடுறதுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் என்னன்னாக்கா, இந்த மாதிரி ரெண்டாவது வரிசை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது 2 ஒயர் வந்துட்டு பக்கத்தில் இந்த மாதிரி ஜோடியாக இருக்கும் பாருங்கள். இந்த ஜோடியாக இருக்கிற ஒயர் ஃபஸ்ட்டு ஒயரில் வந்துட்டு கண்டிப்பாக சிவன் நாட் தான் போடணும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் பாக்ஸ் நாட் போடணும். இது வந்துட்டு ஒரு சிம்பிள் டிப்ஸ் தான். இதே மாதிரி பேஸ் போடும் போதும் சரி, சைட் வால் போடும் போதும் சரி, 2 ஒயர் ஜோடியாக இருக்குன்னா ஜோடியாக இருக்கிற ஒயரில் ஃபஸ்ட்டு ஒயரில் கண்டிப்பாக சிவன் நாட் தான் போடணும். ரெண்டாவது இருக்கிற ஒயரில் பாக்ஸ் நாட் தான் போடணும். நீங்கள் பாக்ஸ் நாட் போடுறதுக்கு பதில் சிவன் நாட்டோ இல்லை சிவன் நாட் போடுறதுக்கு பதில் பாக்ஸ் நாட்டோ போட்டிங்கன்னா அந்த ஹோல் வந்துட்டு உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும். அந்த ஹோல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் இப்போ நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு சிவன் நாட் போட்டாச்சு. அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒயரில் பாக்ஸ் நாட் போட போகிறேன். இதே மாதிரி ஜோடி ஜோடியாக இருக்கிற ஒயரில் ஃபஸ்ட்டு ஒயரில் சிவன் நாட் போடணும், ரெண்டாவது ஒயரில் பாக்ஸ் நாட் போடணும். இந்த மாதிரி போடும்போது பார்த்திங்கன்னா கண்ணு மாதிரி இருக்கும். இப்போது இந்த ஒயரில் பாருங்கள், இந்த ஒயரில் வந்துட்டு சிவன் நாட் தான் போடணும். இந்த சிவன் நாட் போடுறதுக்கு பதில் இப்போ நான் பாக்ஸ் நாட் போடுறேன். அந்த ஹோல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், கண்ணு மாதிரி இருக்காது. இப்போ பாருங்கள், சிவன் நாட்டுக்கு பதில் இப்போ நான் பாக்ஸ் நாட் போட்டிருக்கேன். இந்த மாதிரி போடும்போது பாருங்கள், ஒரு கண்ணு மாதிரி இருக்காது, ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். இந்த ஹோல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பிரிச்சுட்டு சரி செஞ்சுக்கோங்க. அந்த ஒயரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜோடி ஜோடியாக இருக்காது. இப்போ நான் அதை பிரிச்சுட்டு மறுபடியும் கரெக்டாக சிவன் நாட் போட்டுக்கிறேன். இப்போ அடுத்து 3வது வரிசை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை பார்த்துடலாம். இப்போ இந்த 3வது வரிசைக்கு எப்பவும் போல் சைடில் ரன்னிங் ஒயர் விட்டுட்டு இந்த ஃபஸ்ட் நாட்டில் இருக்கிற ஒயர் பாருங்கள் ஜோடி இல்லாமல் தனியாக இருக்குது. ஸோ தனியாக இருக்கிற ஒயரில் கண்டிப்பாக பாக்ஸ் நாட்டில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணணும். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பேஸில் 3வது வரிசை பின்னும்போது அந்த ஒயர் வந்துட்டு தனியாக தான் இருக்கும். 4வது வரிசையில் ஜோடியாக இருக்கும். 5வது வரிசையில் வந்துட்டு அந்த ஒயர் தனியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேஸில் வந்துட்டு டவுட்டே இல்லாமல் இந்த சிவன் நாட் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் இல்லையா? இப்போ இதே மாதிரி இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு என்கிட்ட கமெண்ட்டில் கேட்குற டவுட் என்னன்னாக்கா, சைட் வாலில் வந்துட்டு சிவன் நாட் பேஸ்கெட்டுக்கு என்னால் லேடர் நாட் போட முடிய மாட்டேங்குது, லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம சைட் வால் பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த 2 ஒயர் ஜோடியாக இருக்குது இல்லையா? ஜோடியாக இருக்கிற ஒயரில் ஃபஸ்ட்டு ஒயரில் சிவன் நாட் போடணும்னு சொல்லியிருக்கேன். ரெண்டாவது ஒயரில் பாக்ஸ் நாட்டில் போடணும்னு சொல்லியிருக்கேன். சைட் வால் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக சிவன் நாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணவே கூடாது, பாக்ஸ் நாட்டில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் சிவன் நாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களால் லேடர் நாட் போடவே முடியாது. ஸோ இந்த ஜோடியாக இருக்கிற ஒயரில் ரெண்டாவது ஒயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், அதாவது பாக்ஸ் நாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். சிவன் நாட்டுக்கு தனியாக வந்துட்டு லேடர் நாட் இருக்கான்னு சொல்லிட்டும் கேட்குறீங்க. சிவன் நாட்டுக்குன்னு தனியாக லேடர் நாட் எதுவும் கிடையாது. லேடர் நாட் நம்மளால் போடவும் முடியாது. ஸோ பாக்ஸ் நாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கனாக்கா முடியும் போது சிவன் நாட்டில் முடிப்போம். அதுக்கப்புறம் நம்ம லேடர் நாட் போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது பாக்ஸ் நாட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா? இப்போது சுற்றி வந்துட்டு ஒரு ரவுண்டு பின்னி முடிச்சுட்டு லேடர் நாட் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு நம்ம எப்போவும் நார்மல் நாட் பேஸ்கெட்டுக்கு லேடர் நாட் போடுவோம் இல்லையா? அதே மாதிரி லேடர் நாட் போடுறேன். இதே நீங்கள் சிவன் நாட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த லேடர் நாட் உங்களால் போட முடியாது. ஓகேவா? இப்போ பிகினருக்காக இன்னொரு முறை சொல்கிறேன். ஜோடியாக இருக்கிற ஒயரில் ஃபஸ்ட்டு ஒயரில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, ரெண்டாவது ஒயர்லேருந்து பாக்ஸ் நாட்டில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணணும். பாக்ஸ் நாட்டில் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒயரில் நீங்கள் பாக்ஸ் நாட் போட்டிங்கனாலும் அந்த கண்ணு மாதிரி அந்த ஹோல் உங்களுக்கு வராது. ஏன்னா பிகினிங் ஸ்டேஜில் பிகினருக்கு இருக்கிற ரொம்ப பெரிய டவுட் இதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லேடர் நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்து ரெண்டாவது ரவுண்டு நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ரெண்டாவது ரவுண்டும் பாருங்கள் ஜோடியாக இருக்கிற ஒயரில் ரெண்டாவது ஒயர்லேருந்து இந்த ரெண்டாவது ரவுண்டை ஆரம்பிக்கிறேன். இதே ஃபஸ்ட்டு ஒயரில் ஆரம்பிச்சிங்கனாலும் சரியாக வராது. ஓகேவா? ஸோ ரெண்டாவது ஒயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒயரில் எப்பவும் போல் அடுத்து சிவன் நாட், அடுத்து பாக்ஸ் நாட்னு சொல்லிவிட்டு நீங்கள் பார்த்து போட்டுட்டு வர வேண்டியது தான். சப்போஸ் உங்களையும் மீறி மறந்து போயிட்டு ஏதோ ஒரு நாட் நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா அந்த ஹோல் வந்துட்டு உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும்.
அப்புறம் அந்த நாட்டை நீங்கள் பிரிச்சுட்டு கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ரவுண்டு பின்னதுக்கப்புறம் எல்லா ஒயரும் ஜோடியாக இருக்கான்ட்டு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாளாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இந்த டவுட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன நாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல, அப்புறம் எந்த ஒயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பிகினருக்காக இந்த ஒரு வீடியோ தனியாக மேக் பண்ணால் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் இன்னும் ஏதாவது டவுட் இருந்தால் அதையும் கமெண்ட்டில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2 ரோலர் சிவன் கண் நாட் பேஸ்கெட் பிகினருக்காக ரொம்ப கிளியராக எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்தை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.